நிறைய பேர் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ யாரையுமே அலோவ் பண்ணல. ஏன்னா படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட். சரி, ஓகே. படத்துடைய டைட்டில் கார்டு தளபதி சாரி முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய டிவிக்கே அப்படி கூட சொல்லலாம். ஆமா, சரி அப்படி சொல்லலாம். ஸோ படத்துடைய கதை என்னன்னா, ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் நேர்மையான ஒரு கொலைகாரன்னு சொல்லலாம், குற்றவாளின்னு கூட சொல்லலாம். சரி, அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, எப்படி போய் அவங்க அம்மாவை பார்க்கறது, எங்கேயுமே அலோவ் பண்ணல. ஸோ ஜெயிலில் இருந்த ஒரு அதிகாரி அவருடைய பவரை யூஸ் பண்ணி இவரை வந்து வெளியில கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவை காட்டுறாரு. பார்த்ததுமே அவங்களும் இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய இறந்ததுமே இவருக்கு வந்து வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ஒரு வாரம் தான் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் வந்து அவர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து மிலிட்ரியில சேர்க்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஆசை. சரி, அந்த பொண்ணை மிலிட்ரியில எப்படியாவது சேர்த்தணும்னு சொல்லி விஜய்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது நான் போயிட்டு சொல்லி போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ வேற யாரும் இல்லை, கௌதம் மேனன் தான். ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வேற யாரும் இல்லாத ஒரு நெருக்கடியா இருக்கும்போது தளபதி விஜய் கூடிய அந்த பொண்ணு வளருது. ஸோ அவங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துருப்பாரு, இந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து கடைசியில மிலிட்ரி ஆபீசரா மாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. சரி, ஓகே. ஸோ இதை தவிர்த்து படத்துல நிறைய இடங்கள்ல அரசியல் பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த படமே வந்து ஒரு அரசியலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். படத்துல நிறைய இடங்கள்ல ஜனநாயகம் அப்படிங்கிற வசனம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு அவருக்காகவே வச்ச மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். ஸோ அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்திருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இதுல நிறைய இடங்கள்ல வசனங்கள் வந்து தனித்துவமாவே இருந்தது. அவருக்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு படம். முக்கியமா அரசியலுக்கான படம் தான் இது. சரி, படத்துல ரொம்ப என்டர்டெயின்மெண்டா என்னன்னா, 2 பாட்டு செம்மையா இருந்தது. தியேட்டர்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் தியேட்டர் உங்களே தெறிக்க விட்டாங்க. டான்ஸ் உள்ள பாட்டு, ஏன்னா மால்ல எவனும் விசில் அடிச்சு கை தட்டி சிரிப்பாலாம் நினைச்சு பார்க்கல. எப்பயுமே ரொம்ப அமைதியா தான் இருக்கும். ஸோ நேற்று என்னன்னு தெரியல, பயங்கர ஆரவாரம் கொண்டாட்டமா இருந்தது. எல்லாருமே விசில் அடிக்கிறான், எல்லா சீனும் விசில் அடிக்கிறான், ஜாலியா இருக்கிறான். இன்ட்ரோல் பிளாக் வச்சான், கேசரியை கிண்டிட்டாங்கடா அப்படின்னு ஒருத்தன். பட் இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படியே போகும்போது மறுபடியும் அந்த என்ஜாய்மெண்ட் யாருக்குமே குறையில்லை. ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம தளபதியோட லாஸ்ட் படம் வேற சொல்லும்போது பக்கத்துல இருந்த ஒருத்தெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணான். ஸோ என்னடான்னா ஸோ இதுதான் கடைசியில நமக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்களே. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய என்டர்டெயின்மெண்ட் இது வரைக்கும் அந்த ஸ்கிரீன் எப்பயுமே ஹவுஸ்ஃபுல்லா வச்சிருந்து, ஸோ ஆடியன்ஸ் ஒரு செலிப்ரேஷன், ஸோ இது எல்லாமே என்னைக்கு இது அரசியல்னு போனாரோ அப்ப இருந்து அந்த தியேட்டருடைய கொண்டாட்டமே ரொம்ப இல்லை, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா லியோவுக்கு கூட இல்லை, லியோ கூட ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி கொண்டாட்டம்லாம் மிஸ் பண்ணி இந்த படத்துல ரொம்ப எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை தவிர்த்து படத்துல நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் கேமியோ பண்ணிருக்கு. நரேன் இருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் பேசுவாரு, அவர் யாருப்பா, யூடியூபர் கூட ஒருத்தர் மதன் கௌரி உட்பட அவரும் இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் அண்ணன் கூட நடிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு சீனு, ஒரு கோயில் எல்லாம் இடிக்கணும், பாம்பு வைக்கணும்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ எல்லாரும் அருவாள், துப்பாக்கி, கன் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது கோயில் இடிச்சு ஆளும் போது அங்க அண்ணன் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. புஷி ஆனதானதான். ஸோ அது பயங்கரமா யாருமே எதிர்பார்க்கல இவரை நடிச்சிருக்காரா சொல்லி. ஸோ அவரும் நடிச்சிருந்தாரு. நிறைய சர்ப்ரைசிங்கா நிறைய இருந்தது. ஆனா ஃபைட்ஸ் எல்லாம் அது ரத்தம் தெரிக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனாலதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு. ஏன்னா இதுல வல்கராவான சீக்வன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப ரேரா அந்த பிளட்டுக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனா படத்தை பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ், ஒரு பெண் குழந்தைய எப்படி அவர் வழி நடத்துறாரு, எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற பத்தி தான் படம் ஃபுல்லாக. ஸோ கிட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணிருக்கலாம், அந்த ரத்தம் தெரிக்குது அப்படின்னால அலோவ் பண்ணல. நேற்று கூட ஒரு மனுஷன் ரொம்ப விரக்தியோட வருத்தத்தோட வீடியோ வர போட்டிருந்தாரு. சார், இப்போ நீங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாலும் டிவியில ரிலீஸ் பண்ணாலும் அப்ப எல்லாம் பார்க்க தானே போறாங்க, அப்ப நாங்க பசங்க கூட இருக்க தானே போறோம், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். ஏன்னா அவங்க டார்ச்சர் தாங்கல, அவங்க பார்த்தே ஆகணும். லாஸ்ட் படம் அப்படின்னால எல்லா மக்களுமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தை. எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சீக்வன்ஸ் ஒன்று போடுவாங்க, அப்படியே சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாம் போட்டு அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து காமிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் அழுதுட்டாங்க, எவ்வளவு பேர் அழுதுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபீலிங். ஸோ எண்டிங் த பிகினிங். ஸோ அந்த டைட்டில்லாம் எதுக்கு இந்த மாதிரி இல்லை, யாருமே சொன்னது கிடையாது நான் சினிமா விட்டுட்டு போயிடுறேன். ஏன்னா ஒரு நடிகராக இருந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ்க்கு ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சினி ஃபீல்ட்ல. ஸோ இவர் வந்து ரீஎன்ட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், நல்ல ஒரு ஜாலியா அந்த ஸ்கிரீன்ல ஒரு ஜாலியா அவர் எல்லாருமே சொல்லுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் பேச மாட்டா இருப்பா, ரொம்ப அமைதியா இருப்பாரு அப்படின்னு. அதுல ஸ்கிரீன்ல எங்களுக்கு ஜாலியா இருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு என்டர்டெய்னர். ஸோ மிஸ் பண்றோம், கண்டிப்பா மிஸ் பண்றோம்.
இதுல வந்து பெரிய கதை இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கு, அது சரியில்லை. இது தளபதி படம். லாஸ்டா ஒரு டைம் பாக்குறோம். இவ்வளவு நாளா படங்களை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு வந்த நம்மளுக்கு கடைசியா ஒரு படம். ஸோ அவ்வளவுதான். டான்ஸ் மூமெண்ட், அந்த அந்த ஒரு டான்ஸ் எல்லாம் ஒரு ஆடி இருக்கு, அது ரொம்ப நேரம் இருந்தது. அனிருத்தோட மியூசிக் நல்லாதான் இருந்தது. எவ்வளோ ஒருத்தர் குறையெல்லாம் சொல்லிதான் எனக்கு நல்லா தான் நிறைய இடங்கள் நல்லா பூஸ் பம்ப்ஸா இருந்தது. அதான் சொன்னேன், தேட்டர் ஃபுல்லா என்ஜாய் பண்றானுங்க, செம்மையா என்ஜாய் பண்றானுங்க. எங்கேயுமே குறை சொல்றவங்களாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல இருக்கதான் செய்யும், லாஜிக் மிஸ்டேக் இருக்கதான் செய்யும். கடைசியில ரோபோ எல்லாம் வருது, ரோபோ வந்துட்டு அதுவே அடிச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி தானே. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் 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 கொஞ்சம் எச்சுகுலத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறது கொஞ்சம் கன்ஃபியூஸா சுத்தி சுத்தி ஏதோ சொல்லிட்டாரு. ஓகே, தளபதி படம் லாஸ்ட், அவ்வளவு அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஆனா படத்துக்கு நிறைய இடங்கள்ல பில்டப் நிறைய இருக்கும். அது நிலகல் ரவி சாருடைய அந்த வாய்ஸ் நம்ம கேஜிஎஃப்ல பார்த்துப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அத்தியாயம் இன்னும் முடியலை, இன்னும் தொடங்க போகுது, இது யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலயும் ஒரு சீக்வன்ஸ், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அவருக்குண்டான ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து இவரு போய் அந்த இடத்துல காப்பாத்துற மாதிரியும், அடிக்கிற மாதிரியும், மிரட்டுற மாதிரியும், ஊர் காவலன் மாதிரியும். ஸோ இதெல்லாம் நிறைய சீக்வன்ஸ் சின்ன சின்னதா விட்டு அதில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ஃபைட் மசாலா படம் தான், பாட்டம் ஃபுல்லா மசாலா படம் தான். அப்புறம் எலெக்ஷன் சீன் ஒன்று வரும், இந்த வண்டி மேலே ஏறி நின்றுக்கிட்டு இனிமேல் கடல் மண்ணல்றது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே அந்த அரசியல் சம்பந்தமா, படம் ஃபுல்லாவே அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள். இது டிவிக்கே படமே வச்சுக்கலாம். அதான் டைட்டிலே கொடுத்துருக்காரு, தளபதியை வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி. அது டிவிக்கே. ஸோ அதுலயே டைட்டிலே சொல்லிச்சு. படத்துடைய ஆரம்பத்திலே சொல்லிடுவாங்க, நிலகல் ரவி வந்து ஏன்டா ஓட்டு போட வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த படம் அரசியலை பத்தி தான் பேச போகுது. இது சும்மா ஜாலியா பாக்குற படங்கள், காமெடி இருக்கு ஒரு சில இடங்கள்ல, அப்படியே நம்ம சிரிச்சுக்கலாம். மற்றபடி இது ஃபுல்லா அரசியல் சம்பவமான ஒரு படம். ஃபைட் ரொம்ப பிடிக்குமா எனக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் படம் சண்டையெல்லாம் கொளுத்துன்னு கொளுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு அரை மணி நேரம் அடிச்சு ஃபைட் தான் படம் ஃபுல்லாக. ஸோ அதனால கிட்ஸுங்களுக்கு அலோடு கிடையாது. ஸோ ஓகே, என்ஜாய் பண்ற அளவுக்கு உண்டான ஒரு படம் தான், ரொம்ப மக்கள்லாம் சொல்ல முடியாது. கமர்ஷியா அப்படியே எல்லாமே போட்டு எப்போ பார்த்தாலும் அடிச்சு உருண்டு சண்டை போட்டு, கேசரின்னு சொன்னாங்கல்ல, அந்த கேசரி மாதிரி அவர் வந்தார்ல, அவர் வந்து லாரி எல்லாம் பறக்க விட்டு வருவாரு. நம்மளால சும்மா நார்மலா ஒரு ராயல் என்ஃபீல்ட வந்து சர்ல அப்படியே நிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப மாஸ் மூமெண்ட் நிறைய இருக்கு படத்துல. மாஸ் மூமெண்ட் நிறையவே இருக்குது. அப்புறம் குட் டச் பேட் டச், ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஒரு சின்ன பிள்ளைய வந்து மிஸ்யூஸ் பண்றது, அதை அப்படியே கொண்டு போய் ஸ்டேஜ்ல போய் அப்படியே ஒரு பேசுறது. ஸோ இதெல்லாம் கிட்ஸுங்களுக்கு ரொம்ப அலோவ். ஒரு டீச்சர் கூட சொல்லியிருந்தாங்க, ஏப்பா இதுல அப்படி என்னதான் இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, கிட்ஸுங்கெல்லாம் அலோவ் பண்ணும், ஏன்னா ரத்தம் தெரியும், தலையில அப்படியே வெட்டுவாங்க, கத்தி குத்துறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வைலன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அந்த சின்ன பசங்க பார்க்கும்போது ஸோ மெமரிஸ்ல அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா அவனும் கொலவெறி ஆயிடுவான்னு சொல்லி, அதனால கிட்ஸுங்களுக்கு நாட் அலோட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஓகே, நல்ல படம், நல்ல சென்டிமெண்ட் இருக்கு, நல்லா அது சின்ன பிள்ளையுடைய எமோஷனல். ஸோ எங்கேயுமே பயம் போயிடும் சொல்லி அந்த பொண்ணுக்காக ஒரு ரொம்ப மெனக்கெட்டு எடுத்து ரிஸ்க் எடுத்து வேலை செய்யுது. ஸோ ஃபைனலாக அந்த பிள்ளை எப்போதான் அந்த பயம் போய் எப்போதான் மிலிட்டரி ஆஃபீஸர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி வரும்போது, அந்த சீக்வன்ஸ்ல அடி வாங்கும்போது, ஜனநாயகத்தை ஒன்றும் பண்ண முடியாது, எங்க ஜனநாயகனே ஒன்றும் பண்ண முடியாது, அந்த டைலாக் அவங்களுக்காக வச்சு பேச வச்ச மாதிரி. ஸோ நல்லா இருந்தது படம் ஃபுல்லாவே. செம்ம சம்பவம், அரசியல் படம் தான். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஃபைனல் வரும்போது எல்லாரும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஸ்க்ரீனில் ஸோ எஃப்டிஎஃப்எஸ் கிடையாது, செலிப்ரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது ஒரு ஹீரோவா அவரு திரைத்துறைக்கு வந்தாரு. ஸோ எல்லாரும் மனசையும் ஹாப்பி பண்ணாரு, ரொம்ப சந்தோஷம். ஸோ அரசியல்வாதியா என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஹீரோவா ஃபீல் பண்றோம், கண்டிப்பா வருத்தப்படுறோம். எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனை விட்டுட்டு நீங்க போறது வந்து உண்மையிலேயே வருத்தம் தான். ஏன்னா நல்லது கெட்டது எவ்வளவுதான் நெகட்டிவ் வந்தாலும் எவ்வளவுதான் பாசிட்டிவ் வந்தாலும் ஸோ எல்லா இடங்களையும் அமைதியாவே இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஒரு நடிகர். ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுவார். யார்கிட்டையும் பேசுனது இல்லை, எந்த பதிலும் ரிப்ளை எதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு ஆடியோ லான்ச்ல ஏறி, அந்த ஆடியோ லான்ச்னாலே ஒரு பெரிய கிரௌடு, ஒரு மாஸ் கிரௌடு. ஸோ வேற எந்த ஆக்டருக்கு எவ்வளவு கிரௌடு வரும்னு சொல்ல முடியல. ஆனா இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மாஸான ஒரு கிரௌடு, அந்த செலிப்ரேஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஸோ எல்லாமே அந்த தளபதி அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி செம்மையா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ரொம்பவே மிஸ் பண்றோம் கண்டிப்பா. ஓகே, ஜனநாயகன் கண்டிப்பா பாருங்க, தலைவிக்கொசரம் பாருங்க. ஏன்னா அப்படிதான் சொல்லி ஆகணும். பட் லாஸ்ட் மூமெண்ட் ஸோ நானுமே ரொம்ப ஃபீல் பண்றேன். எஸ், என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஸ்கிரீன் லாஸ்டா போடும் போதெல்லாம், ஏன்னா ஒரு மனிதன் இருக்கும் போதே இப்படி எல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னும் போது எப்படி சொல்றது. சரி ஓகே, அது அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு தான், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, இதுல குறை கண்டுபிடிக்க ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் சொல்ல பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, என்ன கேசரி கிட்டியிருக்கா, உப்புமா கிட்டியிருக்கேன்,
தளபதி படம் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சு, போயாச்சு, செலிப்ரேட் பண்ணியாச்சு. அங்க இருந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தாச்சு. எல்லாரும் மனசுலயுமே அப்படியே ஒரு மாதிரி பூத்து குலுங்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட். நிறைய லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட், ரொம்ப ஜாலியா பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. விசில் அடிக்கிறதுன்னு, டான்ஸ் ஆடுறதுன்னு, கச்சேரி சாங்ஸ் எல்லாம் தெருக்கி விட்டாங்க தியேட்டர்ல. அது ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா ஃபர்ஸ்ட் டேக்கு தான் செலிப்ரேஷன் இருக்கும், நம்ம போனது சண்டே அன்னைக்கு தான் போனோம். 3ஆம் நாள் போயும் அது மால்ல இந்த அளவுக்கு என்ஜாய்மெண்டா ஒரு சினிமா பாக்குறாங்கன்றது அதிசயம் தான். இவ்வளவு நாளா மால்ல படம் பார்த்து தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விசில் அடிக்கிறது இல்லை, சத்தம் போறது இல்லை, கை தட்ட மாட்டான், கத்த மாட்டான். நேற்று பார்க்கும்போது அவ்வளோ ஆட்டமா கொண்டாடினாங்க. ஸோ அப்போ படம் பிடிச்சிருக்குனால அவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்ண போறோம், ஸோ இது நமக்கு லாஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க மனசு தீர தீர அந்த ஆசையை அப்படியே கொட்டி தீர்த்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க தளபதி மேல. ஸோ ஒரு ஒரு நடிகருக்கு தேவையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸோ ஒரு தளபதி ரசிகர்களா இருந்து கண்டிப்பா செலிப்ரேட் பண்றாங்க. அது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அந்த இடத்துல யாரு தெரியல.